வீட்லேயே ராகி பிஸ்கெட் எப்படி ஹெல்த்தியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னதான் நீங்கள் கடையில் வாங்கி கொடுத்தாலுமே வீட்டில் பண்ணுற மாதிரி எந்த ப்ராடக்ட்டுமே வரவே வராது. அதனால் நான் பாப்பாக்காக இந்த ராகி பிஸ்கெட் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதை உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். இதுக்கு நான் வந்து தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து வெயிட் மிஷினில் கரெக்டாக பார்த்து நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதோட கரெக்டான மெஷர்மெண்ட் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். ஒரு பவுலில் பட்டர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே நாட்டு சக்கரை நான் பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து சலிச்சு நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே பட்டையும் போட்டு நான் கொஞ்சமாக அடைச்சிருந்தேன். பட்டை வேண்டான்னு நினைக்கிறவங்க நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நான் ரொம்ப ஸ்லோவாக எல்லா டீட்டெயில்ஸுமே நான் காமிச்சிருக்கேன். இதை ஃபாலோ பண்ணிங்கனாவே உங்கள் பிஸ்கெட் ரொம்ப சாஃப்டாக நல்லாவே வரும். இதை ஒரு விஸ்க் வச்சு நான் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் பீட்டர் யூஸ் பண்ணியுமே இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நான் ரொம்ப கம்மியான குவான்டிட்டி எடுத்திருக்கேன் அப்படின்ற ரீசன்னால் நான் விஸ்க் வச்சு கலந்து விட்டுக்கிறேன். நீங்கள் கலந்து விட்டுட்டே வரும்போது இந்த மாதிரி க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு அது வரும். அப்போ தான் உங்களோட நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சி பட்டரோடு மிக்ஸ் ஆகி கிடைக்கும். இந்த மாதிரி விஸ்கில் மாட்டிக்கும் அது நடுவில். ஸோ அதை நம்ம நல்லா தட்டி எடுத்து விட்டு இந்த மாதிரி பீட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பட்டர் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். தென் இது கூட ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நான் வந்து இதில் கூட வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வேறு எதுவும் இல்லை, வீட் ஃப்ளார் அண்ட் ராகி ஃப்ளார் தான். இதை 3 பேட்சஸாக கொஞ்சம் கொஞ்சமாக நான் மிக்ஸ் பண்ணி இந்த பட்டர் அண்ட் நாட்டு சர்க்கரையோட மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். நீங்கள் இதை கை வச்சும் கலந்துக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்ததுமே அது கையில் நல்லாவே ஒட்டிக்கும். அதனால் வந்து நான் கொஞ்சம் லைட்டாக அது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் கை வச்சு இதை பிசைஞ்சு எடுத்துப்பேன். கண்டிப்பாக கை நீங்கள் யூஸ் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் க்ளவுஸ் போட்டு யூஸ் பண்ணி அகைன் நான் இது கூட மீதி இருக்க மாவையும் கலந்து எடுத்துக்கிறேன். 3rd டைமும் நான் ஆட் பண்ணிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் அது கூட நல்லா மிக்ஸ் ஆகும். இல்லைன்னா நமக்கு மிக்ஸ் பண்ணவே கஷ்டமாக இருக்கும். தென் கை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணியே ஆகணும். இந்த 5 ஃபிங்கர் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். பாமையும் சேர்த்து நீங்கள் மொத்தமாக போட்டு சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நம்ம பிசைஞ்சிடக்கூடாது. இந்த 5 விரலை மட்டும் யூஸ் பண்ணி அதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி கலந்து கொடுக்கணும். இது கட்டிக்கிட்டே இருக்குது இல்லையா, ஸோ அதை உடச்சி விடுறதுக்காக நம்ம 5 ஃபிங்கர் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து மாவு மாதிரி தான் இருக்கும், ஒரு டோ மாதிரியே வந்திருக்காது. அதுக்காக நான் கொஞ்சமாக இது கூட வந்து மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். இது மில்க் வந்து அளவுலாம் எதுவுமே கிடையாது. ஒரு டோ மாதிரி வர்றதுக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கனாவே போதும். இவ்வளோ குவான்டிட்டி தான் நீங்கள் மில்க் எடுக்கணுன்ட்டு எந்த அவசியமுமே கிடையாது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி எப்படி நீட் பண்ணி உங்களுக்கு டோவாக கொண்டு வரன்றது ஸ்லோவாக காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள், புரியும். இப்போது நான் வந்து இதை ரவுண்ட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நான் வந்து கொஞ்சம் ஹார்டாக இதில் ப்ரெஷர் கொடுத்து நான் இதை வந்து ரவுண்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் உடச்சி விட்டிங்கன்னா அது உதிர்ந்து போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் நம்மளுக்கு பிஸ்கெட் டோ வந்து நம்ம பண்ணணும். ஸோ இதை நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஒரு கிளிங் ரேப்பில் கண்டிப்பாக இதை வந்து ஃபோல்ட் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் 15 to 30 மினிட்ஸ் வைக்கணும். நீங்கள் 1 hour வச்சிங்கனாலும் நல்லாவே இருக்கும். நான் இதை ஃப்ரிட்ஜில் 15 to 30 மினிட்ஸ் வச்சு நான் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த டோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கல் மாதிரி இருக்கும். யாருமே பயந்துட தேவையில்ல. இதை நம்ம திரும்ப ஒரு வாட்டி நீட் பண்ணணும். ரொம்ப ரஃப்பாக ஹேண்டில் பண்ணாமல் நீங்கள் லைட்டாக ஹேண்டில் உடச்சி விட்டு அது கூட வந்து கொஞ்சமாக வந்து மில்க் ஆட் பண்ணி நீங்கள் பழைய கன்சிஸ்டன்சிக்கு அதை எடுத்துகிட்டு வரணும். கண்டிப்பாக டோ வந்து இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு சப்பாத்தி மாவு மாதிரி இருக்காது. பார்த்திங்கன்னா பழைய மாதிரி அது பொல பொலன்னு உதிர்த்து விட்டால் எப்படி மாவு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நான் இது கூட மில்க் விட்டு திரும்ப பழைய கன்சிஸ்டன்சிக்கு நான் இதை எடுத்துகிட்டு வந்துடுவேன். தென் இது மேலே ஒரு பட்டர் ஷீட் வச்சு இந்த டோவை வந்து நம்ம வந்து நீட் பண்ணி ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம். அதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவைப்படுதோ, என்ன டிசைன் தேவைப்படுதோ அந்த டிசைனில் நீங்கள் பண்ணிக்கலாம். ரொம்ப ரஃப்பாக ஹேண்டில் பண்ணாமல் லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து பண்ணிங்கனாவே இது நல்லா வரும். என்கிட்ட இருக்க ரவுண்ட் கட்டர் நான் யூஸ் பண்ணி இந்த பிஸ்கெட்ஸ் வந்து நான் பண்ணிக்கிறேன். இந்த சைடில் இருக்க தேவையில்லாத பார்ட் எல்லாமே நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பிஸ்கெட்ஸ் வந்து நான் இதிலேருந்து எடுத்து பேக்கிங் ஷீட் போட்டு நான் வந்து ஒரு ட்ரே வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். நம்ம ஓடிஜியில் வைப்போம் இல்லையா, அந்த ட்ரேலேயே நான் பேக்கிங் ஷீட் போட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன்.
பார்த்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இது உடஞ்சி போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ நான் இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணி நான் எடுத்து வச்சுட்டேன். அதில் எப்படி ஹீட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஓடிஜியில் 165°C நீங்கள் 20 மினிட்ஸ் வந்து வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். ப்ரீ பண்ண அவனில் நீங்கள் அகெயின் இந்த ட்ரேவை வந்து எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு மிடில் ட்ரேயில் தான் வைக்கணும். மிடில் ஒன்று இருக்கும். ஸோ அதில் தான் நீங்கள் வச்சு 165°ல் அகெயின் 20 to 25 மினிட்ஸ் வச்சிங்கனாவே உங்களுக்கு நல்லா பேக் ஆகி வந்துடும். பட் நடுவில் எடுத்து நீங்கள் வந்து ஃப்ளிப் பண்ணி வைக்கணும். ஏன்னா என்னோடய ஓடிஜி அகரோ வந்து நான் யூஸ் பண்ணுறேன். அதில் ரைட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நல்லாவே குக் ஆகிடுது. லெஃப்ட் சைடில் இருக்கிறது எனக்கு குக் ஆக மாட்டேங்குது. ஸோ அந்த இஷ்யூ வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னா நீங்கள் ட்ரேவை வெளியே எடுத்து அதை டர்ன் பண்ணி, அதாவது ரைட் சைடில் இருக்க பிஸ்கெட்ஸ் லெஃப்ட்டில் வரா மாதிரி நீங்கள் டர்ன் பண்ணி வச்சிங்கன்னா இந்த மாதிரி மொறுன்னு உங்களுக்கு பிஸ்கெட்ஸ் கிடைக்கும். எனக்கு தீஞ்சு போகவோ எதுவுமே ஆகலை பாருங்கள். நான் இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணேன். சூப்பராகவே எனக்கு வந்திருந்தது. சென்டரில் நான் வந்து ஹோல்ஸ் வந்து போட்டுக்கிட்டேன் ஃபோர்க் வச்சு. நீங்கள் என்ன டிசைன் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம். இந்த பிஸ்கெட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.